ஹலோ ஆல், திஸ் இஸ் நிரஞ்சனா. நீட் ரிசல்ட் வந்துருச்சு. பிள்ளைங்க எல்லாரும் ரிசல்ட் பார்த்துருப்பீங்க. நேற்றுலேருந்து எனக்கு கண்டினியூஸ் டிஎம்ஸ். ஆனால் நிறைய மெசேஜஸ் பார்க்கும்போது எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. லாஸ்ட் இயர் 300 400 எடுத்த பிள்ளைங்க எல்லாருமே இந்த வாட்டி 200 250 அப்படி எடுத்துருக்கிறீங்க. பட் அவங்க எல்லாரும் கேட்டப்போ அடுத்த ஆப்ஷன் எல்லாருமே எம்பிபிஎஸ் அப்ராட் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஆனால் நிறைய பேருக்கு வந்து அப்ராடில் எம்பிபிஎஸ் பண்ணணும்னும் பொழுது எவ்வளோ குவாலிஃபைங் மார்க் தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க என்கிட்ட. ஸோ இஃப் நீங்கள் வந்து ஓபிசி எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா 113 இஸ் எனஃப். அதான் உங்களோட குவாலிஃபைங் மார்க். அதாவது 113 மார்க் நீங்கள் எடுத்திருந்தாலே அல்லது அதுக்கு மேலே எடுத்திருந்தாலே அதுவே உங்களுக்கு குவாலிஃபைங் மார்க், பாஸ் மார்க் தான். இல்லை நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா 144 மார்க் 144, அதாவது 144 மார்க் எடுத்திருந்தாலே நீங்கள் வந்து பாஸ் மார்க். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து அப்ராடில் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அப்ராடில் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா, அதுவும் என்கிட்ட அட்மிஷன் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் கொடுக்குற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே டேரக்ட் அட்மிஷன் டு யூனிவர்சிட்டிஸ் தான். நீங்கள் என்னை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். என்னோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அண்ட் மேலேயுமே நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு அப்ராடில் எம்பிபிஎஸ் பண்ணணும்னா தாராளமாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.